ஹே மை எனர்ஜிஸ், வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரெஸ்டாரண்ட் விட செஃப்பை விட சூப்பராக பண்ணி கலக்கிடலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப பண்ணிட்டு சாப்பிடுவீங்க. பார்க்கலாமா எப்படின்ட்டு? அதுக்கு தேவையான பொருட்கள்: வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர் எடுத்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட க்ரீன் சில்லிஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஆனியன்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போன பிறகு கேரட், பீன்ஸ் வெட்டி வச்சோல்ல, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட பட்டேட்டோ அண்ட் பட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொத்தமல்லி அண்ட் புதினா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வாஷ் பண்ண அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தின பிறகு ஒரு வாட்டி மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா மூடி போட்டு விசில் போட்டுருங்க. 2 விசில் வரணும். குக்கர் கூல் ஆகிறதுக்குள்ளே நம்ம ரைத்தாக்கு ரெடி பண்ணிடலாம். ஆனியன், கியூக்கம்பர் கட் பண்ணிக்கலாம். கர்டை நல்லா பீட் பண்ணி அது கூட சில்லி பேஸ்ட், சால்ட், அப்புறமா நம்ம கட் பண்ண கியூக்கம்பர், ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஹாட் ஆயில் கூட மஸ்டர்டு சேர்த்து அதில் போட்டால் ரெடி. கூல் ஆயிடுச்சு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்குது. மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீழேருந்து எடுத்து. வா, ஸ்மெல் பார்த்தாலே பசிக்குதே. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஒரு புடி ரைத்தா கூட வச்சு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க.